அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. என் குரலை கேட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும், மறந்துருப்பீங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டூர் போயிட்டு வந்தோம். ஃபுல்லாக உடையார் சாம்ராஜ்யங்களும் ஹைதர் அலி திப்பு சுல்தான் வரலாற்று சூடுகளுமாக தேடி தேடி போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன ஆத்ம திருப்தி. ஒரு சின்ன ஒரு குட்டி பதிவு தான், உங்களுக்கு ஒரு பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி போடுறேன். மற்றபடி புக் பண்ணுறவங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஏற்கனவே நான் போட்ட பதிவுகள்லேருந்து இந்த நாணயம் இருக்கா சார், இந்த கரன்சி இருக்கா சார் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி நான் பதிவுகள் போட இயலவில்லை. கூடிய விரைவில் நான் 1-2 நான் போடுறேன். நான் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பதிவு போட மாட்டேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பதிவு போட்டால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், வாங்குகின்ற உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதனால் நான் தெளிவான முறையில் கலெக்ட் பண்ணி வருஷப்படுத்தி எது இல்லையோ அதை வாங்கி அந்த இடத்த ஃபில் பண்ணி ஒரு முழுமையான ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இல்லைன்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது இன்றைக்கி வந்த காயின்னு, இது ஒரு ஸ்கேர் ஐட்டம். ஸ்கேர் 2022 இந்த ஒரே மிண்டு தான். 5 ரூபா நாணயம், ரெயின் ட்ராப்ஸு, யூஎன்சி காயின்னு. இப்போ தான் கட் பண்ணி போடுறேன். 100 காயின். நூறு நாணயங்கள். இன்னும் இதில் யாருடைய கரங்களும் படலை. பக்காவாக 100% இதில் யூஎன்சி அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தேகம்லாம் பட வேண்டாம். நாணயங்கள் 100% யூஎன்சி. 2022 கல்கட்டா மிண்டு. இந்த வருஷத்தில் இந்த ஒரே மிண்டு தான், வேறு மிண்டு கிடையாது. புக்கை வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரெயின் ட்ராப்ஸு 5 ரூபீஸ் காயின்னு 2022 கல்கட்டா மிண்டு மட்டும் ஸ்கேர் காயின். இந்த ரெயின் ட்ராப்ஸ்லேயே 2019, 2020, 2021, 2022 4 வருடங்கள் வெளியிட்டாலும், மொத்தம் 13 வகையான நாணயங்கள் வெளியிட்டாலும் இந்த ஒரு நாணயம் தான் உங்களுக்கு ஸ்கேர். பாக்கி 12 நாணயமும் உங்களுக்கு ஸ்கேர் கிடையாது. மொத்தம் 13 வகையான நாணயங்கள், 12 வகையான நாணயங்கள். இந்த 3 வருஷத்துலையும் 4, 4, 8, 4, 12 வகையிலும் எந்த நாணயமும் ஸ்கேர் கிடையாது. இந்த ஒரு நாணயம் தான் ஸ்கேர், கல்கட்டா மிண்டு. அதுலேயும் உங்களுக்கு நான் யூஎன்சி காயினை தாரேன். வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். குறைஞ்சது 10 நாணயம் வாங்கணும். ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஸ்கேர் ஐட்டம். இங்கே வாங்கி வச்சிங்கன்னா இதனோட ரேட்டு வேறு. வலைத்தளத்தில் போய் இதனோட ரேட்டை பாருங்கள் என்னென்னு. ஒரு நாணயம் 200 ரூபா. இந்த நாணயம் நான் கொடுக்குறது 45 ரூபா. சிப்பிங் சார்ஜையும் சேர்த்து 50 ரூபா. நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா சிப்பிங் சார்ஜ் வேண்டாம், உங்களுக்கு ஒரு 10 நாணயம் அனுப்பிச்சி விட்ருவேன். இருக்கிறது மொத்தமே இவ்வளோ தான். நீங்கள் 10 பேர் வாங்கினாலும் இது சரியாக போயிடும். வேறு இல்லை, என்கிட்டையும் இல்லை, நான் வாங்குகிற இடத்துலையும் இல்லை. அதனால் ஒரு 10 நாணயம் மட்டும் வாங்கி உங்களுடைய சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. ஒரே ஆள் இந்த 100 வாங்க வேண்டாம். எனக்கு 5000லாம் தேவையில்லை. 10 பேருக்கு போய் இது பயனடையணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பாக்கெட்டை உடைச்சேன். இல்லைன்னா நான் பாக்கெட்டாக விற்றுருவேன். எல்லாருமே பாக்கெட்டாக வாங்கி வாங்கி வச்சு பாக்கெட்டாக விற்றுக்கிட்டு இருந்தால் அந்த நாணயத்தை யார் தான் புழங்குறது? அப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண மிடில் கலெக்டர்ஸ் எப்படி இந்த நாணயத்தை சேர்க்க முடியும்? எல்லாருமே அவர் 4500 சார், இந்தாங்க சார் 100 ரூபா எக்ஸ்ட்ரா 4600 எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா அனுப்ப மாட்டேன். அதுக்கு விற்பதற்கு வேறு நாணயங்கள் காமன் காயின்ஸ் நிறைய இருக்குது. அதில் நான் நிறைய பாக்கெட் வச்சுருக்கேன்.
அது நீங்கள் பாக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க, விலையும் கம்மி தான். இதுவும் விலை கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு நாணயம் 200 வலைத்தளத்தில் போட்டிருக்கு. நான் வந்து வெறும் 45 ரூபாய்க்கு கொடுக்கேன். 50 ரூபான்னு கொடுத்தா கூட உங்களுக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு நான் 45 ரூபாய்க்கு கொடுக்கேன். 10 நாணயங்கள் வாங்கி இதில் வந்து 90 காயின் 90 இல்லை 80 நாணயம் விற்பனை செய்வேன். 20 நாணயம் நான் என்னுடைய கலெக்டிங் வச்சுருவேன் எப்போவுமே. வேண்டும் என்பவர்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இது வந்து இந்த நாணயம் வந்து ஃபஸ்ட்டு வார் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுங்க. இதில் வந்து ஒரு 40 நாணயங்கள் வந்திருக்கு, இன்றைக்கி தான் வந்திருக்கு. எது ஸ்கேரோ எது ரேரோ அது என்ன விலையாக இருந்தாலும் 30-40 நாணயங்கள் வாங்கி நான் வச்சுருவேன். எனக்கு எப்படியும் 20 காயின்ஸ் நான் எடுத்து வச்சுருப்பேன். அது எக்காரணத்தை கொண்டு அது விற்பனை செய்ய மாட்டேன், அதை அப்படியே வச்சுருப்பேன், ஆல்பம் போகிற வச்சுருப்பேன். இதில் ஒரு 40 நாணயம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்கேர் ஐட்டம், ரேர் காயின். காயின் எல்லாமே கண்டிஷனாக இருக்குது. 40 காயினுமே கண்டிஷனாக இருக்குது. அனுப்பிய நண்பருக்கு நன்றி. இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதால நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு செட்டு போட்டு கொடுப்பேன். எல்லா கமாமரேட்டிவ் காயின்ஸும் வரிசைக்க வச்சு ஒன்று போட்டு கொடுப்பேன். அது மாதிரி இது பார்க்குறவங்க இதில் வந்து நான் போடுற பதிவில் உள்ள காயினை மட்டும் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன நாணயம் வேண்டுமோ நீங்கள் அதுவும் என்கிட்ட வாங்கிக்கிடலாம். நான் டெய்லியும் நான் போட்ட பதிவில் மீண்டும் மீண்டும் போடக்கூடாது. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் கிடையாது. அது என்ன கேட்டகரின்னு நீங்கள் பாருங்கள், கமாமரேட்டிவ் காயினில் போய் பார்க்கணும். 5 ரூபா கமாமரேட்டிவ் காயினில் ஃபஸ்ட்டு வார் ஜெயிண்ட் அல்போன்சா, அதுக்கு மேலே இருக்குவாருங்க. 150வது ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 2007 வெளிவந்திருக்குது. எஃப்எஸ்எஸ் காயினு, ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, 6 கிராம், 23 மில்லிமீட்டர் சைஸு, சர்க்குலரு, 1 மின்ட்டு தான், பாம்பே மின்ட்டு மட்டும்தான். எக்ஸ்எஃப்பில் 50 ரூபா, யூஎன்சியில் 200 ரூபா, ரேரிட்டி ஸ்கேரு. இது எக்ஸ்எஃப்பும் கிடையாது, யூஎன்சியும் கிடையாது, ஆனால் ஃபுல் குட் கண்டிஷனான நாணயம். வேணுங்கிறவங்க 1 2 இதெல்லாம் வாங்கலாம், யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு தேவை என்றால் 1 2 இதை வாங்கிக்கோங்க. இந்த எஃப்எஸ்எஸ்லேயே வேறு நிறைய நாணயங்கள் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். அல்லது எஃப்எஸ்எஸ்ஸில் மட்டும் எனக்கு ஒரு செட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாலும் நான் தந்துடுவேன். அதில் வந்து காந்தி இந்த இருக்கிறல காந்தி இது தர முடியாது. 1200 ரூபா, மேலே உள்ளது 6500 ரூபா. இது வந்து நான் இதோட சேர்ந்து தர முடியாது. இது ஒரு காயினு வெறும் 130 ரூபா. ஒரு நாணயத்தினோட விலை வந்து 130 ரூபா. எல்லாமே குட் கண்டிஷனான காயின். இது எந்த காயினுமே சோட போகலை. அருமையான நாணயம். 2022 கல்கட்டா மின்ட்டு 1 மின்ட்டு ஸ்கேர் ஐட்டம் வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வார் 2007 உள்ளது ஸ்கேர் ஐட்டம். ரெண்டுமே ஸ்கேர் ஐட்டம் தான். விலை ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த புக்கில் ஓட்டிருக்க அந்த 200 ரூபாய்க்கு கூட இதை வாங்க முடியாது. நீங்கள் வலைத்தளத்தில் போய் பாருங்கள் என்ன ரேட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டு இதை வாங்கினாலும் போதும். ஏன்னா என்றைக்குமே நம்மகிட்ட ஒளிவு முறைகள்லாம் இருக்காது. உண்மையை சொல்லுவோம். கட்டாயமாக இந்த பிஸ்னஸ் பார்த்து தான் நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு வரலாற்று சூடுகளோடு சேர்ந்தது. என்னைமாரி ஒரு சாதாரண கலெக்டர்களுக்கு நாணயங்கள் எளிதில் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நியாயமான ஆசை. அதனால் உங்களோட கலெக்ஷனில் இது தேவைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் இதை நீங்கள் விலை அதிகம்னு எதிர்பார்க்க வேண்டாம். நான் எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் குறைச்சி கொடுக்குறேன். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மைசூர் போயிருந்தோமா, பெரிய உடையாரனுடைய மாளிகைகள் பார்த்தோம், புகைப்படங்கள்லாம் எடுத்தோம். கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்கினோம். வாசலில் வந்து இந்த நாணயங்கள் சம்மந்தமாக நான் கொஞ்சம் மக்களை விசாரித்து ஒரு ஆளை பிடிச்சேன். வைத்திருந்த நாணயங்களில் 99.99 நாணயம் அற்புதமான அதிசயமான ஃபேக் நாணயம். அனைத்துமே போலி நாணயங்கள். நான் சொன்னேன், சார்
இது எல்லாம் கம்ப்ளீட் டூப்ளிகேட் காயின்ஸ் அப்படின்னு. அவர் எஸ்ஆர்னார், ஒத்துக்கிட்டார். அதான் ஒரு பெரிய விஷயம். இல்லை இல்லை இது உண்மை தான், இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்லாம் அவர் வாதிடலை. உண்மை தான் சார், ஒரிஜினல் நாணயத்தை வந்து நான் சொல்கிற விலைக்கு அவங்க வாங்க மாட்டாங்க, ஆனால் நான் வச்சுருக்கேன், எனது வீட்டுக்கு வாங்க அப்படின்னார். வீட்டுக்கு போகிறதுக்குரிய கால நேரங்கள் எனக்கு சரியாக அமையாதனால என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு அவருடைய தொலைபேசி எண்ணை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசுவோம் அப்படின்ட்டுருக்கேன். கொஞ்சம் தமிழ் பேசுகிறாரு. என்னுடைய வாட்ஸ்அப்பில் போட்டால் போட்டு விட்ருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவரும் செல்லில் நிறையா அவருடைய மகனை அழைத்து வந்து என்கிட்ட காமிச்சார். நிறைய ஒரிஜினல் காயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரிஜினல் தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த நாணயம் எல்லாம் என்கிட்ட இருக்குது.